வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாக் பண்ண போகிறோம். அதாவது பாக்குனா சாப்பிட்ற அந்த பாக்கு இல்லை, இது வந்து மோத்திச்சூர் பாக். இந்த மோத்திச்சூர் பாக்கு எப்படி பண்ணுறது, எப்படி பூந்தி ரெடி பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்தளவுக்கு கோவா பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய மைசூர் பாக்கு நம்ம சேனலில் போட்டாச்சு. அதனால தான் இந்த லட்டுலே பண்ணுற இந்த மோத்திச்சூர் பாக்கு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். மோத்திச்சூர் பாக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 250 கிராம், சர்க்கரை 1/2 கிலோ, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஸ்வீட் கோவா 100 கிராம், நெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க மோத்திச்சூர் பாக்கு தேவையான பொருட்கள். இந்த மோத்திச்சூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, சின்னதாக பூந்தி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடலை மாவில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, 250 கிராம் கடலை மாவுக்கு 400 ml தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 400 ml தண்ணி ஊற்றும் போது எடுத்த உடனே தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியான பக்குவம் வரும். அந்த பக்குவம் வந்த பிறகு திருப்பி மேல் கொண்டு தண்ணி ஊற்றலாம். இது எதுக்காக இப்படி பண்ணணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது. எடுத்த உடனே எல்லா தண்ணியும் ஊற்றிட்டுனா அந்த கடலை மாவும் தண்ணியை மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு கெட்டியாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். பார்த்தீங்களா, பேட்டர் இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கணும். எதுக்காக இந்த மெஷர்மெண்ட் வாட்டர் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஜார்னிக்கு எந்த அளவுக்கு வாட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் இருக்குது. அதனால தான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு எண்ணெய் கடாய். இந்த எண்ணெய் கடாய் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் கடாய் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அகலமான கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த பூந்தி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிரியாக வரும். ஒரு ட்ராப் எடுத்து எண்ணெய் கடாயில் விட்டிங்கன்னா உடனே மேலே வரணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் டெம்பரேச்சர். அடுத்தது இந்த ஜார்னி. இந்த ஜார்னியோட சைஸ் வந்து நிறைய இருக்குது. 0.5, 1, 2, 3. நம்ம லாஸ்ட் டைம் லட்டு பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த ஜார்னி சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி யூஸ் பண்ணுறேன்னு. அதே மாதிரி தான் இந்த ஜார்னிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண ஜார்னியோட சைஸ் என்னங்கன்னா 1. அந்த ஓட்டையோட சைஸ் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது ரெடியான அந்த பேட்டரை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஜாரில் அப்படியே ஊற்றி நல்லா தட்ட ஆரம்பிங்க. இந்த மாதிரி தட்டும் போது அழகாக ரவுண்டாக சின்னதாக விழ ஆரம்பிக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் கவனத்தில் இருக்கணும். அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த எண்ணெய் கடைக்கு எந்த அளவுக்கு மாவு ஊற்றி ஃப்ரை பண்ணால் கரெக்டாக சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் சூடு கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பூந்தி வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே டைமில் கரெக்டான சைஸ்லேயும் பூந்தி வராது, ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் தேவையான அளவுக்கு பேட்டர் ஊற்றி பூந்தி ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. அதே டைமில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, கடாயை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணி நல்லா திக்கான கடாய் இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக அந்த ஜார்னி கடாயை தட்டும் போது அழகாக பூந்தி விழ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன கடாய் தான் நம்ம வீட்டில் இருக்கும். ஜார்னி வந்து டேரெக்டாக அந்த கடாயில் தட்டும் போது ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸ் எதுக்காக கேட்டிங்கன்னா, அந்த ஜார்னி கரெக்டாக அந்த பாக்ஸ் மேலே தட்டும் போது அந்த பூந்தி ரவுண்டாக விடும். உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல பெரிய சைஸில், அந்த மாதிரி பாக்ஸை எண்ணெய் கடாய் பக்கத்தில் வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் மேலே தட்டும் போது அந்த பூந்தி கீழே விட ஆரம்பிக்கும். இதுதான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெளிவாக புரியும். இதுக்கு பிறகு இந்த சுகர் சிரப்பு.
இந்த சுகர் சிரப்பு வாட்டர் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பூந்தி ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு டேரெக்டாக அந்த சுகர் சிரப்பில் தான் போட்டு மிக்ஸ் பண்ணி தம் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுற கேட்டிங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரைக்கு 250 ml தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கணும். தண்ணி மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டான பக்குவம் தெரியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 1/2 கிலோ சர்க்கரைக்கு 250 ml தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூந்தியை போட்டு தம் பண்ண போகிறோம். இந்த சுகர் சிரப்போட பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கம்பி பதம் இந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ரெட் கலர் யூஸ் பண்ணுறோம். ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுறேன், இந்த ரெட் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துல அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு நெய் இருக்குல்ல, 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருப்பேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் இந்த இடத்துல போட்டிருக்கேன். வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். நம்ம எப்படி நீங்கள் வீட்டில் லட்டு எப்படி மோத்திச்சோக் எப்படி சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி தான் கடைசியாக என்ன பண்ணுறோன்னா இதில் ஸ்வீட் கோவா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வரோம். சக்கரை தண்ணியில் ஏலக்காய் நெய் கலர் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கொதி வேணும். கொதி வந்த பிறகு ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பூந்தியை இதில் கொட்டியிருக்கேன். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தம் போட போகிறோம். தம் போடும்போது உங்களோட அடுப்பு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். தம் போடும்போது உங்களோட அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த சுகர் சிரப்பும் அந்த பூந்தி கொஞ்சம் சூடாக என்ன ஆகிட்டுனா இந்த பூந்தியோட ஊற ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுடுறோம். அடுப்பை கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுகர் சிரப்பு வந்து மேலே வருதா, இந்த மாதிரி மேலே வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சுகர் சிரப்பு அந்த பூந்தி டுகெதர் நல்லா ஊறி கெட்டியான ஒரு பக்கத்தில் வந்திருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியான ஒரு டெக்ஸ்டர் வந்திருக்கும். நீங்கள் உடச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுகர் சிரப்பு நல்லா இறங்கியிருக்கும், நல்ல ஒரு மாய்ஸ்டராக இருக்கும். அதே டைமில் இந்த நெய் கரைச்சியாக யூஸ் பண்ணியிருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். எதுக்காக இந்த நெய் யூஸ் பண்ணுறேன்னா அந்த மாய்ஸ்டர் அந்த ஈரப்பதம் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. அதனால் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கையில் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கையில் எடுத்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டுதா கரெக்டாக இருக்கா சொல்லி செக் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ட்ரேயில் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நெய் கண்டிப்பாக அப்ளை பண்ணிருக்கணும். எதுக்காகன்னா கீழே ஒட்ட ஆரம்பிக்கும். ஒட்டாமல் இருக்க தான் இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணுறோம் ட்ரேயில். நெய் அப்ளை பண்ணி முடித்த பிறகு ரெடியான அந்த மிக்சரை அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுலில் போட்டிருக்கேன். ஸ்வீட் கோவா நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரெசிப்பியில் தேவையான பொருட்களில், அந்த ஸ்வீட் கோவா இதில் போட்டிருக்கேன். போட்ட பிறகு ரெண்டுத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி ஸ்வீட் கோவா இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா அந்த மோத்திச்சூர் ஒன்றோட ஒன்று கரெக்டாக ஒட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்வீட் கோவா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தான் ட்ரேயில் தட்டி கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் நார்மலாக கடைக்கு போனால் ஸ்வீட் கோவா வாங்குவீங்களா, அந்த ஸ்வீட் கோவா தான் இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ரெடியானதை இது அப்படியே ட்ரேயில் போடுறோம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் அந்த ஈரப்பதமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த ஒரு 1 hour கழித்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர் அந்த நெய் இதெல்லாம் வந்து கரெக்டாக செட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை உடனே கட் பண்ணி சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க அந்த ஜூஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான்லாம் இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு உடனே கட் பண்ணேன். அந்த ஒரு ஜூஸ்னஸ் அப்படியே சூப்பராக இருந்தது. ஆனால் 1 hour கழித்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக எக்ஸாக்டாக எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி வந்திருக்கும். அதுக்கு பிறகு மேலே செல்லு லீஃப் போட்டிருக்கேன் கார்னிஷ்காக.
இதை அப்படியே சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண அருமையான மோத்திச்சூர் பாக் ரெடி. இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய மைசூர் பாக் வீட்டில் பண்ணியிருப்பீங்க. அந்த மைசூர் பாக் நீங்கள் ரெகுலர் பண்ணுற ஸ்டைல் இல்லாமல் இன்றைக்கி இந்த லட்டில் ரெடி பண்ணுற இந்த மோத்திச்சூர் பாக்கை எப்படி பண்ணுறது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிச்சில்ல. உடனே இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக வந்து மைசூர் பாக்கு வீட்டில் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அந்த மைசூர் பாக்கு இல்லாமல் இந்த லட்டில் ரெடி பண்ணுற இந்த மோத்திச்சூர் பாக்கு வந்து எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.